அன்பார்ந்த மாணவர்களே, நான் நேரத்தையே உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று கொடுத்தேன். என்ன ப்ராஜெக்ட் கொடுத்தேன் சொல்லுங்க பார்க்கலாம். கடலாவை வச்சு கொடுத்தேன். என்ன சொல்லி எந்த பிக்சர் ஒட்டிட்டு வர சொன்னேன்? கடல் வாழ் உயிரினங்களை பற்றி என்ன செஞ்சு வரணும், அதோட படங்களை ஒட்டி ப்ராஜெக்டா கொண்டு வரணும்னு சொல்லியிருக்கிறேன். அது கொண்டு வரது மட்டும் இல்ல, கடல் பிக்சரை ஒட்டி அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன வார்த்தை அப்படிங்கறதையும் எழுதி கொண்டு வரணும்னு சொல்லியிருக்கிறேன். எத்தனை பேர் சரியா பண்ணிருக்கீங்க? இங்க காட்டுங்க. எத்தனை பேர் பண்ணிருக்காங்க? எல்லாரும் இது பண்ண கை தட்டிருங்க எல்லாருமே. சரி, நீ வா, உன்னோட ப்ராஜெக்ட் காட்டு, நீ எல்லாருக்கும் சொல்லணும். சரியா? பார்க்கலாம். உன் பேர் என்ன? சாமுவேல். அற்புதமா பண்ணியிருக்கிறான். சரியா? நல்லா பண்ணியிருக்கிறான். 1 2 3 பக்கங்கள் நல்லா பண்ணியிருக்கான். எல்லாரும் பாக்குறீங்களா? சரி, இதுல பிக்சர்லாம் ஒட்டி இருக்கேன். இதுக்கு இங்கிலீஷ்ல உனக்கு தெரியுமா? எல்லாம் இங்கிலீஷ்ல உனக்கு தெரியுமா? இப்போ உங்களுக்கு தமிழ்ல தான் தெரியும். அவன் அதுக்கு இங்கிலீஷ்ல சொல்லுவான். சரியா? சொல்லும்போது என்ன சொல்லாம முதல்ல அவன் படத்தை காட்டுவான். இது என்னன்னு சொல்லி கேட்பான். நீங்க உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க, அதுக்கு தெரியல அப்படின்னா அவன் என்ன செய்வான், அவன் தமிழ்லயும் சொல்லுவான், அதே சொல்லுவான், அதுக்கு மேல இங்கிலீஷ்லயும் சொல்லுவான். சரியா? சொல்லிடலாமா? நல்லா சொல்லிடுவா. கை கொடுங்க, ஒரு நாள் கை தட்டுங்க. பரவாயில்லையா? எல்லாருக்கும் இங்கிலீஷ்ல தெரிஞ்சிருக்கு. பாப்பா இப்ப அடுத்து தெரியுதாங்க. இது என்னது? நீ சொல்லு. டால்பின் பாத்துருக்கீங்களா எல்லாரும்? குச்சி போவோம் அதான் தண்ணியில ரொம்ப. சரியா? அடுத்தது அதே மாதிரி டால்பின் சொல்லுவாங்க, மீனவர்களுடைய நண்பன் சொல்லுவாங்க. அது மீனவர்கள் வந்து அந்த டால்பின் வந்து என்ன விட்டாங்க, பிடிக்க மாட்டாங்க. சரியா? அடுத்தது இது என்ன மீன் சொல்லுங்க. அற்புதமா நிறைய விஷயங்களை பண்ணிட்டு வந்திருக்குதான். பிக்சர்ஸ் நம்ம பார்க்கலாம், என்னென்ன பிக்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதுல முதல்ல ஒரு படம் இருக்குது. நீங்க எல்லாம் என்ன சொன்னீங்க இந்த படத்தை பார்த்துட்டு? சாஸ்னா தமிழ்ல என்னது? சுறாமி. சரியா? சுறாமி. இது வந்து எல்லாத்தையும் மீன்கள், பெரிய மீன்களை பிடிச்சிருந்தோம். சரியா? நம்மளாம் போனோம்னா கவனமா இருக்கும். அடுத்தது இங்க ஒரு இது இருக்குது. உலகத்திலேயே மிகப்பெரிய விலங்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொல்லி கேட்டா பாலூட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதான் என்னது? நீல திமிங்கலம். நீல திமிங்கலத்துக்கு இங்கிலீஷ்ல வந்துருது நீல ப்ளூ. திமிங்கலம் அப்படிங்கிறது இங்கிலீஷ்ல வந்துருது ப்ளூ வேல். அதுக்கப்புறம் இது நண்டு. நிறைய நண்டு பொரியல் ரொம்ப பிடிக்கும். இருக்கீங்களா? அது எல்லாத்தையும் நண்டு பொரியல் சாப்பிட்டுருக்கீங்க. நண்டு ரசம், நண்டு பொரியல். அப்ப நண்டுக்கு இங்கிலீஷ் வந்து என்னது? ஓகேவா? கிராப் அப்படிங்கிறது நண்டு. இனிமேல் எங்கேயும் போய் சொல்லணும் அப்படின்னா நண்டு சொல்லக்கூடாது. எனக்கு 1 கிலோ கிராப் கொடுங்க அப்படின்னு எல்லாம் சொல்லிடலாமா? நண்டுக்கு இனிமேல் எல்லாருக்கும் பேர் தெரியுமா இங்கிலீஷ்ல? இந்த நண்டுக்கு இங்கிலீஷ்ல பேர் தெரியும் சொல்லுங்க. வெரி குட். அடுத்தது இங்க ஒண்ணு இருக்கு. நம்ம வீட்டுல நாய் இருக்கும், அதே மாதிரி கடல்லயும் ஒரு நாய் இருக்கு. இதை பாத்துருக்கீங்களா? அருமையா அப்படின்னு இருக்கான். அப்ப இதுக்கு இங்கிலீஷ் என்ன பேரு? இது தண்ணிக்குள்ள இருக்கும், மீன்களை பிடிக்கும். சரியா? அடுத்தது இங்க ஒருத்தர் இருக்கிறான், மோசமான ஆளு. பாடம் கூட போயம் கூட படிச்சான். என்ன போயம் படிச்சான்? அடுத்த பக்கத்துல நம்ம பார்க்கலாம். அதுக்கு இங்கே கொஞ்சம் ஒட்டி இருக்கான். இதே சில பேர் சாப்பிடுவாங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. இறால் இங்கிலீஷ் வந்து என்னது? என்ன இருக்காங்க? ஓகே, அது என்ன சொல்லுவாங்க? இன்னொன்று வந்து ஃப்ரான் அப்படின்னு சொல்லி நம்ம இருக்காங்க. ஃப்ரான்ஸ் அடுத்தது என்ன சொல்லுவாங்க? அடுத்து இது எல்லாரும் பார்த்துருக்கீங்க. எதுக்காண்டி இது ஸ்டார் பீஸ் சொல்றாங்க சொல்லுங்க. இருக்கிறதுனால இது. அடுத்தது இந்த மீனை சொல்லியிருக்கேன். இது யார் சொல்லியிருக்கேன்? துளி துளி அழகா இருக்கும். அதே நேரத்தில் வந்து ஜூல எல்லாம் இதை வச்சிருப்பாங்க. இது நல்லா ட்ரெயின் அப் பண்ணலாம். மனிதர்களோட நல்ல விஷயம் ஃப்ரெண்ட்ஸா இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த சரிங்களா? அதே மட்டும் திரும்ப இங்க ஸ்டார் பீஸ் வச்சுட்டா அதனால அடுத்த நம்ம போயிடலாம். இங்க ஒண்ணு நம்ம குதிரை பார்த்துக்கலாம். அதே மாதிரி கடல்ல குதிரை இருக்கும். அது மாதிரி குதிரை பெருசு இருக்குமானா இல்ல, குட்டியா தான் இருக்கும். நம்ம கடற்கரையில அந்த சைடுல நம்ம பீச் ரோடு இருக்குது, கடற்கரையில அப்படியே தண்ணிக்கு அப்படியே இருந்து சைடுல இருந்து பாருங்க. இந்த இது நிறைய குட்டியா நிறைய இருக்கும். அங்க வந்து இதோட பாதுகாப்பு நினைஞ்சிருக்காங்க.
இருக்குதா பார்க்கலாம். ஸோ அப்போ இது சி ஹார்ஸ் இங்கிலீஷ்ல இருக்கிற பேரு அதாவது தமிழ்ல கடற்குதிரை, இங்கிலீஷ்ல வந்து சி ஹார்ஸ். இது பார்த்துருக்கீங்களா? கடல் ஆமைக்குதே இங்கிலீஷ் என்ன சொல்லணும்? இப்போ அப்ப நிலத்துல இருக்கிறதுக்கு நிலத்துல ஒரு ஆமை இருக்குமே அதுக்கு என்ன பேரு? இல்ல நிலத்துல இருக்கு கடல் ஆமை அப்படின்னா சீ டர்ட்டில். அடுத்து இன்னொன்னு நிலத்துல இருக்குது, நிலத்துல குளத்துலலாம் இருக்கும், அப்படியே வெளியெல்லாம் வந்து அப்படியே விட்டு போகும், அதுக்கு எடுத்துக்கணும் டாடாய்ஸ். அது என்ன பேரு? டாடாய்ஸ் கேள்விப்பட்டது இல்லையா? டாடாய்ஸ் கேள்விப்பட்டது, ஆமை கேள்விப்பட்டது. சரி டாடாய்ஸ். அப்போ ரெண்டு இது இருக்கு. கடல்ல வளர்ந்தா அதுக்கு பேர் என்ன பேரு? டர்ட்டில். சரியா? நிலத்துல இருந்தா அதுக்கு பேர் என்ன பேரு? அந்த பாடத்தை தான் நம்ம பார்க்கணும். அடுத்தது வந்து இன்னொரு ஃபிஷ். இது வந்து ரொம்ப காஸ்ட்லியான ஃபிஷ். இதை வந்து நினைச்சவங்க அப்படின்னா உணவுக்காக நினைச்சவங்க இதை பிடிப்பாங்க. சரியா? இதுக்கு இந்த பேர் என்ன பேரு? அந்த வாய் பார்த்துட்டீங்க அப்படி ருசியா இருக்குதா? அடுத்ததான் இது யாருமே நான் சொல்லிட்டேன், கடல் ஆமை. அடுத்தவங்க சரிங்களா? கடல் ஆமை என்னது? நாய் அப்படிங்கிறது. இது பாத்தீங்களா? சிறப்பா பண்ணியிருக்கா. ஒரு வாட்டி கை தட்டிடலாமா?